திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? நீங்க யாரு? எந்த இதழ்? எந்த ஊடகம்? அத என்ன? எந்த எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பகுதியில் எத்தனை குறள் படிக்கிறீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? யார்? சீமான். நம்ம PhD முடிச்சிருக்கோம். எல்லா தமிழ் வழி கல்வி நிலையங்களிலும், அரசு பள்ளி மட்டும் இல்ல, தமிழ் பாட புத்தகத்துல கண்டிப்பாக திருக்குறள் இருக்கும். படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்ல. 38,500 கிட்டத்தட்ட 40,000 தமிழ் வழி அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 40,000 பள்ளிகள். கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்த கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க என்ன பத்திரிக்கை? அவ்வளவுதான். இப்ப அவர் மட்டும் சன் டிவியாகவோ கலைஞர் டிவினோ சொல்லி இருந்தா முடிஞ்சு போச்சு. இது நீங்க அப்படித்தான் பேசுவீங்க அப்படின்னு. அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ். நான் என்ன சொல்ல, நான் இல்லாத சொல்லல. வள்ளுவருக்கு சிலை இருக்குல்ல, அனைத்து அரசு பள்ளி பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதி போட்டிருக்குல்ல, அனைத்து பாடங்களிலும் பள்ளிகளில் திருக்குறள் மஸ்ட், கட்டாயம். கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச இத்தனையையும் இல்லை என்று ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் பார்க்காத ஈழத்தில் நடந்ததாக இவர் சொல்வதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்குமா? நீங்க யோசிங்க. ஏதாவது ஒன்னு இருக்குமா உண்மை? இன்று நம்மோடு தமிழர் முன்னேற்ற படையின் மாநில பொருளாளர் பூவை நா. கணேசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நாம் தமிழர் கட்சி சீமான் நேற்று முன்தினம் பேசிய சீமான் வருண்குமார் IPS பார்த்து, நீ காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, 1 to 1 வந்து மோதுவோம். நாங்க ஒருத்தரை மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடுவோம் இது வந்து டெரரா இல்ல டம்மியான்னு. சீமான் முகத்தை பாக்குறப்பவே அப்படியே ஜோக்கர் மூஞ்சி மாதிரியே இருக்கும். ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. நாங்க இப்ப என்ன வந்து எப்ப பார்த்தாலும் வந்து துப்பாக்கி எடுத்துன்னு சுட்டுடுறேன், நான் வெட்டின உண்மை கத்தி தானே, என் கத்தி வெட்டும், என் கத்தி வெட்டாதா, ஓவர் பில்டப்பா இருக்குது. என்னன்னு இது என்னதான் கதை நம்ம பாக்குறப்போ அது டம்மின்னு தெரிஞ்சு போச்சு. இவ ஒரு டம்மின்றது நம்ம எப்பரா ப்ரூவ் பண்றது நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எங்க மனைவி வீரலட்சுமி அவங்களை வந்து திட்டி அவன் பேசுறப்போ, இது நம்மளுக்கு ஒரு நம்ம கவுண்டிங் ஆச்சு. மனைவியை திட்டுறப்ப நான் சும்மா இருக்க முடியாதுல, சரி இந்த டம்மியை ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு சான்ஸ், நம்மளும் ஒரு பைத்தியத்தா மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நானா போன் பண்ணி, அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா நீங்க யாருன்னு சொல்லி பேசுங்க முதல்ல. அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா நக்கல் பண்ணிருக்கீங்க. நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா. நீங்க யாருன்னு சொல்லி பேசணும். அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா அண்ணா நம்ம 2 பேர் பாக்ஸிங், அண்ணா நம்ம 2 பேர் பாக்ஸிங் பண்ணலாமா? டவர் ஏறி ரிங் ஏறி நம்ம உங்க கூட பாக்ஸிங் பண்ணணும்னு ஆசையா இருக்குதுண்ணா. அண்ணா 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 நீங்க யாருன்னு சொல்லி பேசுங்க முதல்ல. அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா ரெடியா இருந்த, நீ வந்தியா? நீ வரல. இப்ப என்ன பண்ற, வருண்குமார் IPSன்னு ஒரு IPS அதிகாரி நீ ஒண்டி வான்னு கூப்பிடுற. நான் ஒருத்தங்க வெயிட்டிங் உட்காந்துக்கிறேன்ல, நீ எப்ப வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சரி, நான் 2 கையில அடிக்கிறது தான் உனக்கு சண்டைக்கு உனக்கு பயம் வந்தா, நான் ஒரு கையில லெப்ட்ல மட்டும் சண்டை போடுறேன். உனக்கு 2 கை வேணாம் தம்பி, நான் லெப்ட் ஹேண்ட் மட்டும் பயன்படுத்துறேன், நீ 2 கையை பயன்படுத்தி. வந்த வேலையை முடிக்காம போக மாட்டாங்க போல் இருக்கு. நீ வந்து எனக்கு பிரபாகரன் வந்து துப்பாக்கி கொடுத்தாரு,
நான் தான் இந்தியாவில் AK-47 துப்பாக்கி வந்து ட்ரைனிங் எடுத்தாலும் நீ சொல்றல, நீ துப்பாக்கி சண்டையை கூட வச்சுக்கோ, கத்தி சண்டையை கூட வச்சுக்கோ, கொம்பு சுத்து கூட வச்சுக்கோ, கராத்தே வச்சுக்கோ, பாக்ஸிங், நீ எந்த சண்டையை நீ தேர்வு எடுக்க அந்த சண்டை எனக்கு தெரியும். நான் குமார் அவசரப்பட்டிய. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா இப்ப உன்னை எதிராக நான் சொல்ல வேண்டிய அவசியம். பெல்ட் எல்லாம் வாங்கி இருக்கிறாரு நம்ம கராத்தேல. டி நகர்ல வாங்கியிருப்பாரு, இல்ல புரட்சிவாதத்தில் வாங்கியிருப்பாரு. பிளாக் பெல்ட் நீ என்ன பெல்ட்டா வாங்க, நான் தான் வான்னு சொல்றேன், கராத்தே தான் வாங்க சொல்றேன். 4 அடி தம்பி நாக் அவுட் ஆயிடுவார் தம்பி, சூரியன் எழுந்துருவாரு. அதிகபட்சம் நான் சொல்ற 3 அடி முடிச்சிடும் கதை. இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. ஒரு அதிகாரி யூனிஃபார்ம் போட்டுனா அவர் வந்து ஒரு கண்ணியமான ஒரு பதவியில ஒரு கண்ணியமான சண்டை எல்லாம் கூடாது, ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற ஆளை போய் நீ யூனிஃபார்ம் கைட்டு போட்டு வான்னு சொன்னீங்கன்னா நீ டம்மி தானே. சண்டைக்கு அவர் வரமாட்டார் தானே வேணும்னு நீ கேக்குற. கரெக்டா கட்டுவிட்டா வரவனை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிவிட்டு அங்க போய் ஊழ மாதிரி கூவி நிற்கிற, நரி மாதிரி கூவி நிற்கிற. நீ புலினா நீ என்ன வந்துடுமா இல்லையா? நீ யாரு புலின்னு அங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உன் கொட்டை எடுக்கிற புலியை உன் கொட்டையை எடுத்துட்டு இருப்பாங்க அங்க. என்ன தம்பி சொல்றத? அதனால சீமான் என்ற ஒரு வெத்து வேட்டு, சீமான் என்ற ஒரு டம்மி பீஸ் எங்க பதிலாம் வந்து அவங்களாம் நாங்க சீமான் நாங்களாம் மச்சா அது சப்படான்னு. இல்ல இப்ப வருண்குமார் IPS பத்தி சொல்றீங்க, அவரும் வந்து திரள் நிதி எடுத்து பிச்சையில நான் வந்து ஒன்ன மாதிரி இல்ல அப்படின்னு அவரும் பதிவு போடுறாரு. இது சரியா? அதாவது அவரு வருண்குமார் அதை சொல்லல தம்பி, நான் சீமான் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நான் பிச்சை எடுத்து தாங்க கட்சி நடத்துறேன். யார் சொன்னது? சீமான் சொன்னது. நீ சொன்னது தானே இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப அவரு கண்டுபிடிச்சா சொன்னாரு. என்ன சொல்றாப்புல, தமிழ் இல்லாதவன் போல தமிழ் இல்லாதவனுக்கு என் மேல எவ்வளவு காண்டுன்றப்ப நாங்க எதிர்த்தா எங்களை சொல்றேன். அப்ப நீ தமிழனே கிடையாது, ஒரு தமிழ நியாயத்தை தட்டி கேட்டா நீ தமிழ் இல்லைன்னு சொல்ற. அதே போலதான் வருண்குமார் சார் இதுல கூட அல்ல கை செல்ல கை பேச்ச கேட்டுக்கினேன். அவர் யார் என்னன்னு தெரியாம புலி வேலை போய் புஷ்ட. இத்தனை நாளா கையாலதான் குத்தின, இனி சிக்கின கத்தி குத்துதானா? என்ன பண்ணுவான் பாரு, தேவந்தரு, அதுக்கப்புறம் நாடாரு, கோனாரு, இவங்க எல்லாம் வந்து பார்த்தாலும் வருண்குமார் என்ற IPSக்கு வந்து ஒரு அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவர் வந்து தெலுங்கு மொழி பேசுற ஆந்திராக்காரன்னு சொல்றான். அப்பல பேச வெள்ளையக்கார பார்த்தா தெலுங்காரன் அவன், உங்களுக்கு தெரியுமா? வெள்ளையர்களை பார்த்தா தெளிக்கிறா. அவளுக்கு ஏதாவது வியாதி வந்து இருக்க தெரியல, யாரோ நல்லா வச்சு செஞ்சு விட்டுக்கிறாங்க. 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? நீங்க திரும்பவும் சீமான ஃபைட்டுக்கு கூப்பிடுறீங்க. லெப்ட் ஹேண்ட் தான் முன்ன 2 ஹேண்ட்ல கூப்பிட்டேன், இப்ப லெப்ட் ஹேண்ட் தான். ஒரே சிங்கிள் ஹேண்ட்ல நான் ஒரு கையில சண்டை போறேன், சீமால 2 கையில வர சொல்லி என்ன சண்டை தான். எம்ஜிஆர் மேல கட்சி சண்டையே போடுறேன். வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கியவான்னு சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம் தம்பி? இன்னைக்கு சொல்றேன் தம்பி, சீமான்ன்றது ஒரு டம்மி பீஸ். இருக்கட்டும் சார், இது உங்க உடம்பு, எப்ப வேணாலும் கொள்ளலாம், போங்க சார்.